வெல்கம் டு இது நம்ம ஸ்டோரிஸ். ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் வீடியோவை வந்து சேர்ந்து பண்றோம். அதுக்குள்ள போனை எடுத்து பார்க்க வேண்டியது. அன்பாக்சிங் ஆஃப் ஐபோன்ல. சோ என் போன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறேன். புது போன் வரப்போகுது. அடுத்து நான் புது போன் யூஸ் பண்ண போறேன். கடைசியா ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணி விட அது கூட விட மாட்டேன். சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாப்பா சரி, எனக்கு தான் புது போன் தெரியும்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சொன்னேன் உன்னோட பழைய போன் அதுதான் வீடியோ எத்தனை இருக்கு. சரி கண்டினியூ பண்ணு. என்னது இந்த வீடியோ பத்தி? அன்பாக்சிங் ஆஃப் ஐபோன். அப்புறம் கால் வருது. பேசு எனக்கும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னைக்கு வந்து இந்த ஐபோன் தான் பாருங்க, இன்னும் பிரிக்க கூட இல்ல. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. இதுவும் சீல் இன்னும் ஓபனே பண்ணல, அப்படியே தான் இருக்கு. பாத்தீங்களா, நம்மள பார்த்து ரொம்ப பணக்காரங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு ஐபோன் வாங்குறதுக்கே கிண்டி விற்க வேண்டியதா இருக்கு. இதுங்க என்ன 2 ஐபோன் வச்சிருக்கீங்கன்னு. நான் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை. இது வந்து மொபைல் நெட்வொர்க்னால இது வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா டீட்டெயிலா ஆனந்த் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவான். எனக்கு கொஞ்சம் அவன் தான் அதை பண்ணான். ஸோ அதனால அவனுக்கு தான் அது தெரியும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக நான் இது பண்ணிடுறேன். ஓகே, அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது நானு, நீ பண்ணிட்டு இருக்க. பண்ணு லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார்? டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை கக்கிட்டு போறான். என் போன் இல்ல நீ தான் பண்ற. என் போனா இருந்தா ஓ போனா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான் பண்ணு. ஆனா அப்படி தெரியலையே. அப்போல இருந்து என் போன் சொல்லிட்டே இருக்க. பரவாயில்ல இல்ல ஓ போன் தான் பண்ணு. எப்ப பார்த்தாலும் நான் கேக்குற கலர் வாங்கவே மாட்டான். நான் ஒரு கலர் சொல்லுவேன். அதுல இருந்து எப்படி நம்ம வேற கலர் வாங்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல வாங்குறியா இல்லையான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் வேற கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளாக். நான் இந்த போனும் நான் ப்ளூவா, இப்ப ப்ளூ கலர் போன் தான் வச்சிருக்கேன். இது உனக்கு பிடிச்சி வாங்கினேன் ப்ளூ கலர் போன். எனக்கு பிடிச்சி அதுதானே பண்ணிருக்கணும். எனக்கு பிடிச்சி வாங்கினோம்னா எனக்கு வாங்கும் போது போனு ப்ளூ தானே வாங்கியிருக்கணும். ஆனா என்ன கலர் வாங்கினேன்? பிளாக். அவனுக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச கலர் அவன் வச்சுப்பானா. ஆனா இப்ப வாங்கின எங்க போன் வந்து ப்ளூ பிளாக் கலர். இந்த ஐபோன் காரனுக்கு வந்து இந்த கேபிள் மட்டும் தான் கொடுக்குறான். அதோட இது மட்டும் கொடுக்க மாட்டேன்றான். ஏன் தெரியல. அவன் அதை நிறுத்தி 3 வருஷம் ஆச்சு. என்னடா சொல்றா? இதுலயும் பின் மாத்திட்டான்டா புது ஐபோனுக்கு. எல்லாமே USB-C தான். ஃபாஸ்ட் சார்ஜரே இல்ல, அந்த லைட்னிங் கேபிளே இல்ல. எல்லாத்துக்குமே USB-C தான். பாருங்க 2 சைடும் USB-C. பரவாயில்ல. இந்தா வேலை மிச்சம். இனிமே நம்ம போர்ட்டுக்கு அடிச்சுக்க மாட்டோம் வீட்ல. சரி, ஏதாவது வேண்டிட்டு ஓபன் பண்ணு. ஓகே, இது அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி வேண்டிட்டு ஓபன் பண்ணு. சரி போ. இதுல வெறும் சாமி பாட்டு கேட்க போறோமா? வேண்டிட்டு ஓபன் பண்ணுன்ற. ஏதோ சொன்னேன், புதுசா ஒண்ணு வாங்குறோம். செம்மையா இருக்கு. பேர் லெவல். இதுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கலாமா? ஃபோன் கேஸ். இந்த ஃபோனுக்கு நாங்க வாங்குனது. ஆனா செம்மையா இருக்கு. Black titanium. இது ஃபோன் கேஸ். நம்ம ஃபோன் எடுப்போம் கேஸ். பின்னாடி வந்து ஒரு மார் இல்ல, இத எடுத்துக்கலாமா? தொடச்சி இப்ப பண்ணாதே. பொறுமையா சும்மா காமிச்சிட்டு பொறுமையா வந்து தொடச்சி அதுக்கு அப்புறமா ஓகே இது பண்ணிக்கலாம். ஷூர். இப்போ நாங்க அப்பப்ப தொடறனால அழுகையா இருக்கும். இப்போ நாங்க ரொம்ப இழுக்காம ஜவ்வு மாதிரி இழுக்காம ஆனந்த் வந்து இந்த பிளான் பத்தி சொல்லிடுறான். ஆனந்த் யூ கண்டினியூ. Thank you. பிளான் பண்ணி தான் வாங்குனோம் நாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. நீ நெட்வொர்க் பிளான் பத்தி சொல்றியா? ஏடா ஒரு ஐபோன் வீடியோ பண்ற பிளான் பண்ணி தான் வாங்குவோம்னு தெரியாதாடா உங்களுக்கு? இல்ல, நெட்வொர்க் என்னடா T-Mobile நெட்வொர்க்ல எடுத்தோம். நீ மொட்டையா எப்படி சொல்றது, தலையும் புரியாம காலும் புரியாம T-Mobile எடுத்தோம்னு சொன்னா ஆடியன்ஸ் புரியுமா? இல்ல, T-Mobile இல்ல, ஆப்பிள் மொபைல் தான் இது. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. T-Mobileங்கிறது நெட்வொர்க். அங்க எப்படி ஏர்டெல் வோடஃபோன் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இந்த ஊர்ல T-Mobile, AT&T, Verizon இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு. நீங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல. ஆனா என்ன, இவங்க கொஞ்சம் நிறைய ஆஃபர்ஸ் தருவானுங்க. லைக் இந்த நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு ஐபோன் தரோம். இந்த ஊர்ல வந்து ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கும். நம்ம ஊர்ல வந்து சும்மா அந்த டேட்டாக்கெல்லாம் தான் ஆஃபர் கொடுப்பாங்க. லைக் 10 காசு ஊர்காமட்டைக்கு வெளிய பண்ண மாட்டேங்கறா சார். நக்கி யானையோட தந்தம் தேடி போச்சு. இந்த ஊர்ல போனுக்கு வந்து ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. லைக் இந்த பிளான்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் அப்கிரேட், ஃப்ரீ அப்கிரேட் இல்ல, ஒரு சிலப்போ ஃப்ரீ அப்கிரேட், ஒரு சிலப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1+1 ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலப்போ $1000 தருவாங்க உங்க பழைய போன் கொடுத்தா. பழைய போன்னா இது போன போன்லாம் இல்ல, இதே ஐபோன் தோ இந்த பாருங்க. பழைய போன்னா இந்த ஐபோன்
12 Pro Max இது 13 Pro Max இது. ஓகே 13 Pro Max. 12 Pro Max 13 எது கொடுத்தாலும் $1000 தருவாங்க. 6 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் சரி. இட் டிபெண்ட்ஸ் ஆனா மாடல் எவ்வளவு கம்மியா இருக்கோ கம்மி. ஒரு சிலப்போ 1000 தருவாங்க, ஒரு சிலப்போ 830. ஆமா. ஒரு சிலப்போ 800 இந்த மாதிரி தருவாங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு சிம் கார்டுக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும். இந்த ஊர்ல வந்து அக்கவுண்ட் மாதிரி நம்ம ஜாயிண்ட் அக்கவுண்ட் மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். அந்த அக்கவுண்ட்ல ஒரு 5 பேர் டு 8 பேர் வரைக்கும் சேர்ந்துக்கலாம் அந்த அக்கவுண்ட்ல. இப்போ ஒருத்தவங்க மட்டும் அந்த அக்கவுண்ட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ நிறைய பே பண்ணுவ. இப்போ அதே அக்கவுண்ட்ல ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா பே வந்து கம்மியாகும். ஈக்குவலா அது வந்து மந்த்லி பில் வந்து கம்மியாகும். ஆமா, ஈக்குவலா ஷேர் ஆகும். டி மொபைல்ல Go 5+ ஒரு பிளான் இருக்கு. சோ அதுல வந்து என்ன தரோம்னா மந்த்லி $44, அதாவது 5 பேருக்கு மந்த்லி 44 ஈச் கட்டினா எவ்ரி 2 years நீ ஃப்ரீயா போன் அப்கிரேட் பண்ணிக்கலாம், என்ன போன்னாலும். ஆமா, இது ஒரு பாயிண்ட் என்னன்னா இவங்க மட்டும் இப்போ லைனுக்கு வந்து ஒரு அது என்ன ஹோல்டர் ஆத்தரைஸ்ட் ஹோல்டர் வந்து எவ்வளவு பேருனா இருந்துக்கலாம். லைக் அவங்களுக்கு மட்டும் போன் அப்கிரேட் இல்ல, அந்த லைன்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 13 Pro Max இத கொடுத்துட்டு இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு iPhone 15 Pro Max வாங்கிருக்காங்க. இப்போ நீ இதுவே வந்து இப்போ 2 years கழிச்சு 17 Pro Max லைக் ரிலீஸ் ஆகும். அப்ப வந்து ₹1 கூட கட்டாம நம்ம ஃப்ரீயா இந்த போன் அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து 17 Pro Max வாங்கிக்கலாம். இது பேர் வந்து ட்ரேட் இன் ஆஃபர் அப்படினு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம ₹1 கூட கட்ட தேவையில்ல. எக்ஸப்ட் ஃபார் டாக்ஸ். ஆமா, இந்த போனோட பிரைஸ் $1000னா டாக்ஸ் வந்து $50 $60 இருக்கும். சோ நீ 2 years கழிச்சு ட்ரேடிங் பண்ணும்போது இந்த போனை கொடுத்துட்டு புது போனுக்கான டாக்ஸ் மட்டும் நீ கட்டி வாங்கி மட்டும் இல்ல. அந்த இது $44 என்னன்னா 2 years once நீ ஃப்ரீ அப்கிரேட் பண்ணிக்கலாம். பிளஸ் உனக்கு நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட்ங்க இந்த நெட்ஃபிளிக்ஸ் தொல்லை அதை பத்தி ஒரு ரீல் பண்ண அது போஸ்டும் பண்ணல. இப்பெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டான். ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் ஒரு 5-6 பேர் ஷேர் பண்ணலாம்ல. 5-6 பேர் ஷேர் பண்ண முடியாது. ஒரு ப்ரொஃபைலையே 5-6 பேர் ஷேர் பண்றாங்க. ஒரு ப்ரொஃபைல் வந்து 5-6 பேர் ஷேர் பண்ணலாம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் அப்கிரேட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு ஒரு ப்ரொஃபைல் ஒரு அக்கவுண்ட் காசு கட்டிட்டு இவங்க எல்லாரும் 4-5 பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லிமிட் பண்ணிட்டாங்க. எல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். ஒரு அக்கவுண்ட்க்கு வந்து இவ்ளோ ஹோல்டர் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருந்தா அவங்க இன்னொருத்தரோட லைனை கட் பண்ணி விட்டுறானுங்க. மல்டிபிள் யூசர்ஸ் பாக்க. ஆமா, அவங்க போன்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து எரர்னு வந்துரும். லைக் நெட்ஃபிளிக்ஸே உள்ள அக்கவுண்ட்க்குள்ள லாகின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. சோ அதனால வேற என்ன பண்றது? அதுக்கு வந்து நம்ம மந்த்லி நெட்ஃபிளிக்ஸ்க்கு எவ்வளவு கட்ட வேண்டியதா இருக்கும்? மந்த்லி 4 பேர் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருந்தா அதுக்கே இங்க காஸ்ட் ஜாஸ்தி தான். $4-5 ஆகும். $5 அதுக்கு நம்ம வந்து நெட்வொர்க் பிளான்லயே அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்டும் குடுக்குறாங்கன்னா நமக்கு நெட்ஃபிளிக்ஸ் தராங்க. அதுக்கு அப்புறம் ஆப்பிள் டிவி பிளஸ் அதுல கிரைம் ஷோ எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம நல்லா பார்க்கலாம். அது இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல, இப்பதான் வந்து. அதனால நம்மளுக்கு இது ரெண்டு கிடைக்கிறதுனால நெட்ஃபிளிக்ஸ் மெயினா எனக்கு நெட்ஃபிளிக்ஸ்ங்க. ஏன்னா ஒருத்தர் கிட்ட நான் இந்த ரீசெண்டா அந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் பேனா ஒரு அக்கவுண்ட்க்கு வந்து இவ்வளவு பேர் தான் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் நிறைய பேர் கிட்ட நெட்ஃபிளிக்ஸ் பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னா எல்லாம் எங்க அவங்க அக்கவுண்ட் போயிடுமோன்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாஸ்வேர்ட் மாத்திட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அவன் யாரா அந்த புள்ள? காசு கொடுத்து பாருங்க. நம்ம ஒருத்தர் வந்து அந்த அவ்வளோ இது இல்ல, காசு கொடுத்து பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு எதுக்கு பாத்துக்கலாம். பரவாயில்ல. அதான் இப்போ ஃப்ரீயாவே வந்ததுனால ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்ம இன்னொருத்தர் கிட்ட கிக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம கிட்டே நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு. வி ஆர் ஏ நெட்ஃபிளிக்ஸ் ஹோல்டர். இப்போ அது ஒரு கார்டு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கன்றது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, ஆஃபர்ஸ் எல்லாம். ஆமா, அதுக்கப்புறம் உனக்கு டேட்டா அன்லிமிட்டெட். இந்த ஊர்ல சும்மாவே டேட்டா வந்து அன்லிமிட்டெட் இல்ல, எல்லா நெட்வொர்க்லயும் தர மாட்டான். வெரைசான். ஐயோ, நான் தப்பா சொல்ல விரும்பலங்க. நான் டி மொபைல், இவ வந்து வெரைசான். இவன் இருக்கிறது வந்து டி மொபைல், சரிங்களா? அந்த போன்ல கொஞ்சமாவது நெட்வொர்க் வருது. வெரைசான்ல ஒரு சில இடத்துல என்ன நார்மலா பாப்புலேஷன் இருக்கிற இடம் தான், அங்கேயே நெட்வொர்க் காமிக்க மாட்டேங்குதுங்க. நெட்வொர்க் லைக் மேப் ஓபன் பண்ணி நான் வந்து இப்போ கார்ல போயிட்டு இருக்கோம், இந்த ஏரியா என்ன அதை வந்து பின் பண்ணி வச்சுக்கலான்னு நான் வந்து அன்னைக்கு சொன்னா பின் பண்ணலாம்னா மேப்பே ஓபன் ஆகல. டேய், அவன் செத்துட்டான்டா. இட் டுக் லிட்டரலி 5 minutes. நானும் வெரைசான் காரா அத பண்ண இந்த இது காட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லைங்க. இல்ல, இவ இருக்கறதோ நீ இருக்கறதோ நார்மல் பிளான் இல்ல. ஏன்னா நீயும் உன்னோட நெட்வொர்க்ல போன் வச்சு வாங்குனா, ஆனா உனக்கு இந்த அப்கிரேட் ஆஃபர்லாம் இல்ல. இப்போ உனக்கு வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்லாம் உனக்கு எனக்கு என் போன் நெட்வொர்க்ல வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீ. ஆமா, ஃப்ரீ இல்ல, மொத்தத்துல நம்ம லைன்லயே சேர்த்து நம்ம கட்டறோம். நீ இவ கட்டறது வந்து $50 ஆனா போனுக்கு
பிளஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் டேட்டா எல்லாம் $44 அதுக்கே கம்மி. நான் கட்டுற $50க்கு நெட்டும் ஒழுங்கா வர மாட்டேங்குது. குடுக்கறது என்னவோ டிஸ்னி ஹாட்ஸ்டார். மோசம் பண்ணிட்டாங்க வேறேவா. ஆமாடா மகனே. நான் சொல்ல. சரி விடு. சோ அதனால நான் இது வாங்கும்போது இவளுக்கு கொஞ்சம் பேக் பர்னிங்கா தான் இருந்துச்சு. ஏய் அடுத்த வருஷம் மாத்திக்கலாம் உனக்கும். ஆமா. சோ யார் போனா இருந்தா என்னங்க, எனக்கு மெயினா போன் எதுக்கு தேவைன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு. அதான் இப்போ நான் இது பேருக்கு தான் என் போனு. அடுத்தது பாரு இன்னும் 5 நாள் கழிச்சு இந்த போன் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கும், அந்த போன் என் கையில இருக்கும். சோ யார் போன் வாங்கினாலும் நீ போன் வாங்கினா நீ சந்தோஷப்படல, யார் போன் வாங்கினாலும் சந்தோஷம் தான். ஏன்னா வீடியோ கிளாரிட்டி நல்லா வரும். அதனால பத்தாததுக்கு இந்த போனு இப்போ எடுத்துட்டு இருக்க வீடியோ, அந்த போன் எல்லாம் 128 GB. இந்த போன் இது வந்து ஃபைனலி 258 GB. ஜெயிச்சிட்டோமாரா. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம். ரொம்ப கஷ்டப்பட்டியடா. ஒரு வீடியோ எடுத்தாலே ஃபுல் வீடியோ எடுத்தாலே ஜிபி இல்ல டெலீட் பண்ணி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விதத்துல இந்த போனை அப்கிரேட் பண்ணும்போது எனக்கு தயவு செஞ்சு 256 GB இல்ல 500 GB போன்னு சொன்னேன். அது கொஞ்சம் டூ மச் காஸ்ட்லியா இருந்துச்சு. டிஃபால்ட்டாவே இப்போ 256 ஆக்கிட்டாங்க. அது ஒரு விதத்துல நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரே ஏரியாலாம் நம்ம அப்படி உட்காந்துட்டா நம்மளுக்கு அப்புறமா அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே. சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்னடா அதை நினைச்சேன் சிரிச்சேன். இல்ல ஒண்ணு இல்ல, அதுக்கு இதனாலேயே நான் கூகுள் டிரைவ் கூகுள் பிளான் எல்லாம் அன்லிமிட்டெட் போட்டு வச்சிருக்கிறேன். சரி அன்லிமிட்டெட் இல்ல, மந்த்லியா இயர்லி 2 TB பிளான் அது போட்டு வச்சிருக்கேன். ஆமா நம்ம எடிட்டருக்குலாம் வீடியோ வேற அனுப்பணும், அவர் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம்ல. ஸோ அதனாலேயே பிளான் எடுத்து தானே ஆகணும், வேற வழி. கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவு. ஆமா இனிமேட்டு நாங்க நல்லா கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் ஃப்ளோல வந்திருக்கோம். ஆமா சரி இதெல்லாம் ஓகே. இது எதுக்கு இங்க வச்சிருக்க? நாங்க புதுசா இது என்னது டேப் ஐபேட் புதுசா வந்து வாங்கணும். அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல புதுசா தான் வாங்குவாங்க, பழசா வாங்குவாங்களா என்ன? டேய் சும்மாடா. ஏதோ டப்பாவோட வச்சிட்டு நாங்க புதுசா வாங்கணும் அப்படி இல்லப்பா. ஒரு போன் மட்டும் சரி 2 போன் வச்சுக்கலாம். 2 மட்டும் வச்சா இவ்ளோ இடம் ஃப்ரீயா இருந்துச்சா? சோ அதை கவர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தேன். இது ஃப்ரீயா அங்க சும்மா இருந்துச்சு. அதுக்கு எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு ஓகே இதுவும் ஒரு வீடியோ அப்படியே சும்மா அது பாட்டுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சேன். சிம்பிள். நல்ல ஒரு யோசனை. ஆமா எல்லோ செம்மையா இருக்கு இந்த கலர். சரி ஏதோ ஒன்று ஆளாளுக்கு இப்போ ஒவ்வொரு கலர். இது பிளாக், இது எல்லோ, உன்னோடது என்ன கலர்? ப்ளூவா? ப்ளூன்னு மட்டும் சொல்லி மனசை வந்து இது பண்ணாத சரியா. நான் கேட்டது ப்ளூ ஐபோனுங்க. போன வருஷம் எனக்கு வந்து போன வருஷம் இப்போதான் முடிஞ்சிச்சு. 5 days முன்னாடி. போன வருஷம் நான் ஃபோன் வாங்கினேன். எனக்கு நான் ப்ளூ தான் வாங்கி தருவான்னு சொல்லிட்டு ஆசையா நான் ஓப்பன் பண்ணும்போது லைக் திஸ் இஸ் நாட் ப்ளூ, திஸ் இஸ் சம் அதர் கலர் அப்படின்னு பார்த்தா பிளாக் கலர். அவனுக்கு பிடிச்ச கலர். அவன் ஃபோன் என்ன கலர்னு கேளுங்களேன், ப்ளூ. இது வந்து எனக்கு பிடிச்ச கலர் இல்ல போனை செலக்ட் பண்ணதே அவதான். அதாவது இப்போ எடுத்துட்டு இருக்கல வீடியோ, அந்த போன் வரத்துக்கு முன்னாடி இருந்தது இந்த போன் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இவளே செலக்ட் பண்ணி இந்த போன் எனக்கு ப்ளூ தான் வேணும், எனக்கு ப்ளூல இஷ்டம் இல்லை. இவ தான் சொன்னா ஏய் ப்ளூ செம்மையா இருக்கும், வாங்கி உடனே கேஸ் போட போறேன், இதுல என்ன கலரா இருந்தா என்ன? அதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரி கேஸ் போட்டா நம்மளுக்கு பாத்தீங்களா கலர் தெரியுது. இப்போ இன்னும் இந்த போனுக்கும் வாங்கின கேஸ் இது. அதனால கேஸ் தான் மேட்டர். நீ என்ன கலர் வாங்கி அது பொத்தி இல்ல இப்போ புதுசா இருக்கிறதுனால இந்த மாதிரி உனக்கு டிரான்ஸ்பரண்டா நல்லா தெரியுது. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு பாரு, இது எது ஃப்ரண்ட் எது பேக்னு தெரியாது. இந்த கலர்ல மாறிடுது. இதுக்கு வந்து இந்த இது வாங்கும் போதே அவங்க ஸ்டிக்கர் கொடுத்திருந்தாங்க பின்னாடி வந்து ஒட்டுறதுக்கு. நாங்க அது ஒட்ட போறோம். இந்த ஸ்டிக்கரை தானே சொல்றேன். ஆமா அதுல எது கியூட்டா இருக்கோ அதெல்லாம் பின்னாடி நான் வந்து ஒட்டிக்க போனேன். இல்ல நீ என்ன வேணாலும் ஒட்டிக்கோ, ஆனா இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு தயவு செஞ்சு என்னைய மட்டும் யூஸ் பண்ண சொல்லிடாத. எனக்கு நோ ரெஸ்பெக்ட் இல்ல. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதெல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு ஸ்டிக்கர்ஸ். அதான் இதெல்லாம் ஒட்டிடுவாங்களாம். இது பப்ளிக்ல எடுத்துட்டு போகும்போது நான் இதை இப்படி வச்சுட்டு நான் இப்படி எடுத்துட்டு வருவேனா? ஒரு ஸ்டிக்கர் இப்படி எல்லாம் யாராவது மாட்டுவாங்களாங்க? இதுல இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் இது கொஞ்சம் கேர்லியா குழந்தைங்க மாதிரி இருக்கு. இது வேண்டாம், இது கொஞ்சம் ஓகே. அது மொத்தம் இந்த ஐபேடும் போச்சு, இந்த புது போனும் போச்சு. இல்ல உனக்கு தான் எல்லாமே, அதுதான் சொல்றேன் நான். கொஞ்சம் எக்ஸைட் ஆகும். உனக்கு தான் போன், உனக்கு தான், நீ தான் யூஸ் பண்ண போற, நீ தான் போன் வந்தா இதை அட்டெண்ட் பண்ண போற. நான் அட்டெண்ட் பண்ண போறது இல்ல.
இல்ல உனக்குன்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு இல்லையே அது. ச்சே. பரவாயில்ல, எனக்கும் காலம் வரும். நெக்ஸ்ட் இயர் நான் அப்கிரேட் பண்றேன், அப்ப பேசிக்கிறேன். அப்ப பாத்துக்கலாம் விடு. ஓகே, தேங்க் யூ. இதோட நாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம் சொன்னேன். ஏய் நம்ம லோகோவே இதா மறந்துட்டியா? ஏய் ஆமா ஆமா, எங்களோட சிக்னேச்சர் சைன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்றோம். ஐயோ, என் மூக்குல இருந்து ஒழுகுதே, நான் இப்ப குறைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தொட.